வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு சொத்துடைய உரிமையாளர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்தை எப்படி அவருடைய வாரிசுதாரர்கள் சட்டப்படி பிரித்து கொள்ள முடியும், அதே உரிமையாளர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய சொத்தை எப்படி அவருடைய வாரிசுகள் பிரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு உரிமையாளர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்தை எப்படிலாம் பிரித்து கொடுக்கறதுக்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. அதே உரிமையாளர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய சொத்தை அவருடைய வாரிசுகள் எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது இந்த வீடியோ பார்ப்போம். பொதுவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, பாகப்பிரிவினை பத்திரம், அதாவது ஆங்கிலத்தில் பார்ட்டிஷன் டீடுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அப்பா உயிரோடு இருக்கும்போது அவருடைய பேரில் சொத்து இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்தை எப்படி அவருடைய வாரிசுதாரர்கள் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒருவேளை அப்பா இறந்துருந்து அப்பா பேரில் சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை எப்படி அவருடைய வாரிசுதாரர்கள் சட்டப்படி பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அப்பா உயிரோடு இருக்கிறாரு. அவர் பேரில் அனைத்து வகையான சொத்துக்களும் இருக்குது. அதாவது அசையா சொத்துக்கள் அனைத்தும் அவருடைய பேரில் டாக்குமெண்ட் இருக்குது. பட்டா, பத்திரம், இது போன்ற எல்லா பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்களும் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களும் அப்பா பேரில் இருக்குது. ஆனால் அப்பா உயிரோடு இருக்கிறாரு. இப்போது அப்பாவுக்கு சட்டப்படியான வாரிசு யாராருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மனைவி முதல் வாரிசாக வர்றாங்க. இரண்டாவது அவருடைய மகன், மூன்றாவது மகன், நான்காவது மகள், ஐந்தாவது மகள். ஆக மொத்தம் இந்த அப்பாவுக்கு சட்டப்படியான வாரிசு 5 பேர் வர்றாங்க. ஆனால் அப்பா பேரில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ஏக்கர் அசையா சொத்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம். அப்பா பேரில் தான் எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குது. அப்பா உயிரோடு இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சொத்தை சட்டப்படி அவருடைய வாரிசுதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அதன்படி அந்த அப்பா அவருடைய வாரிசுதாரர்களுக்கு சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பார்ட்டிஷன் டீடு ஏற்படுத்தப்பட்டு அதன் பெயரில் எல்லாருக்கும் சொத்துக்களை சரி பங்காக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பா நினைக்கிறாரு. ஆனால் இந்த அப்பா உயிரோடு இருக்கும்போது அப்பா பேரில் எல்லா சொத்தும் அவர் பேரில் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த அப்பா நினச்சாங்க அப்படின்னா அவருடைய வாரிசுக்கும் கொடுக்கலாம், அல்லது வாரிசு அல்லாத மூன்றாவது நபருக்கு உயிலாகவும் எழுதி வைக்கலாம், அல்லது தான செட்டில்மெண்ட்டாகவும் அந்த சொத்தை கொடுக்கறதுக்கு இந்த அப்பாவுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அப்பா இப்போ யாருக்கும் உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ எழுதலை. அவருடைய வாரிசுக்கு மட்டும் அவர் பேர் இருக்கக்கூடிய இந்த 5 ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு. அதன்படி சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பாகப்பிரிவினை பத்திரம் ஏற்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இவருடைய வாரிசுக்கு இந்த சொத்தை பிரிக்கிறாரு. இப்போ எப்படி பிரிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 ஏக்கரில் ஒரு ஏக்கரை மட்டும் அவருடைய மனைவி பெயரில் எழுதி வைக்கிறார். பாகப்பிரிவினை பத்திரம் ஏற்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அவருடைய மனைவிக்கு ஒரு ஏக்கரை கொடுத்துறாரு. அடுத்து இரண்டாவது மகனுக்கு 2 ஏக்கரை எழுதி வைக்கிறார். ரெண்டாவது மகனுக்கு 2 ஏக்கர் சொத்தை இந்த இரண்டாவது மகனுக்கு எழுதி வைக்கிறாரு. மூணாவது மகனுக்கு அரை ஏக்கர் மட்டும்தான் எழுதி வைக்கிறார். சட்டப்படி பாகப்பிரிவினை செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மூணாவது மகனுக்கு அரை ஏக்கர் மட்டும்தான் எழுதி கொடுக்குறாரு. நான்காவது மகனுக்கு 1 ஏக்கர் எழுதி கொடுக்குறாரு. நான்காவது மகளுக்கு 1 ஏக்கர் எழுதி கொடுக்குறாரு. ஐந்தாவது மகள், இவங்களுக்கு அரை ஏக்கர் தான் எழுதி கொடுக்குறாரு. ஆனால் இந்த அப்பா உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்தை சரி பங்காக தான் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சட்டம் சொல்லாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மனைவிக்கு 1 ஏக்கர் கொடுக்குறாரு, இரண்டாவது மகனுக்கு 2 ஏக்கர் கொடுக்குறாரு, மூன்றாவது மகனுக்கு அரை ஏக்கர் கொடுக்குறாரு, நான்காவது மகளுக்கு 1 ஏக்கர் கொடுக்குறாரு, ஐந்தாவது மகளுக்கு அரை ஏக்கர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த சொத்துடைய அளவுகள் ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் எழுதி கொடுக்கறதுக்கு இவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த அப்பா உயிரோடு இருக்கும்போது எல்லாருக்குமே ஈவனாக கொடுக்கறதுக்கும் இவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் எழுதி கொடுக்கறதுக்கு இந்த அப்பாவுக்கு
முழு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி இந்த வாரிசுகளில் யாருக்காவது ஒருத்தருக்கு சொத்தே கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இளைய மகளுக்கு வந்து சொத்து கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு சொத்து எழுதி வைக்காமல் இருப்பதற்கும் இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது. அதே மாதிரி இவருடைய சொத்தில் ஒரு பகுதியை மூன்றாவது நபர் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து தான செட்டில்மெண்ட்டாகவும் எழுதி வைக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி உயிலாகவும் எழுதி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஒருவேளை இந்த இருக்கக்கூடிய 5 ஏக்கர் சொத்தையும் இந்த இருக்கக்கூடிய வாரிசுகளில் யாருக்காவது ஒருத்தருக்கு மட்டும் ஃபுல் செட்டில்மெண்ட், அதாவது இந்த மனைவி பேரில் வந்து 5 ஏக்கரையும் எழுதி வைக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய இந்த 4 பேரும் சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கு வந்து போய் வழக்கு தொடர்ந்து இவரை சொத்து எனக்கு சட்டப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து அப்பாட்ட வந்து கேட்குறதுக்கு இவர்களுக்கு வாரிசுகளுக்கு வந்து யாருக்குமே உரிமை இல்லை. ஆனால் இந்த அப்பா நினச்சாங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து ஈவனாகவும் கொடுக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் எழுதி வைப்பதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த அப்பா பேரில் தான் சட்டப்படியான டாக்குமெண்ட், அதாவது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம், பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்பா பேரில் இருந்து அப்பா உயிரோடு இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி அந்த சொத்தை வந்து ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் எழுதி வைக்கிறதுக்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது. இப்படித்தான் அப்பா பேர்லேயோ அல்லது தாத்தா பேர்லேயோ யார் பேர்லையாவது சொத்து இருந்து அவர் உயிரோடு இருந்து அவர் பேரில் டாக்குமெண்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் படி தான் அவர் வந்து சொத்தை பிரித்து வைப்பதற்கு இவருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இது வந்து அப்பா உயிரோடு இருக்கும்போது. ஒருவேளை அப்பா இறந்ததுக்கு பிறகு அவருடைய சொத்தை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற பற்றி அடுத்ததை வந்து பார்ப்போம். இப்போ அப்பா வந்து உயிரோடு இல்லை, ஆனால் அப்பா பேரில் வந்து வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம், பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே அப்பா பேரில் வந்து இருக்குது. ஆனால் அப்பா வந்து இறந்து போயிட்டார். இப்போது அப்பா இறந்ததுக்கு பிறகு அப்பாவுடைய சொத்துக்கு யாரெல்லாம் சட்டப்படியான வாரிசாக வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனைவி, அவருடைய 2வது மகன், அவருடைய 3வது மகன், 4வது மகள், 5வது மகள், ஆக மொத்தம் அவருடைய சொத்துக்கு வந்து சட்டப்படியாக 5 பேர் வந்து வாரிசாக வர்றாங்க. ஆனால் அப்பா வந்து இப்போது இல்லை, இறந்துட்டார். அப்பா பேரில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது அப்படின்னா இந்த வாரிசு அடிப்படையில் வாரிசு பேரில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சொத்துக்களை வந்து மாற்றணும். எக்ஸாம்பிளுக்கு அப்பா பேரில் வந்து இந்த 5 ஏக்கருக்கு வந்து பட்டா இருக்குது. இந்த பட்டாவை அடிப்படையாக வைத்து இந்த வாரிசு அப்பாவுக்கு வந்து யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்களோ அவர்களுடைய பேரை வந்து பட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா அப்பாவுடைய இறப்பு சான்றிதழ், அப்பாவுக்கு சட்டப்படியான வாரிசு யார் அப்படிங்கிறத வந்து பார்த்து இந்த 2 டாக்குமெண்ட்டையும் அடிப்படையாக வைத்து அப்பா பேரில் இருக்கக்கூடிய இந்த 5 ஏக்கர் நிலத்தை வந்து பட்டாவை வந்து கூட்டுப்பட்டாவாக மாற்றுறோம். யாரெல்லாம் கூட்டுப்பட்டாவில் வருவாங்க அப்படின்னா அவருடைய மனைவி, அவருடைய 2வது மகன், அவருடைய 3வது மகன், அவருடைய 4வது மகள், 5வது மகள், இவங்க 5 பேருமே சட்டப்படியாக அந்த பட்டாவில் வந்து வாரிசாக வந்துடுவாங்க. அதாவது கூட்டுப்பட்டாவாக வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து சட்டப்படியாக அந்த சொத்தை வந்து பார்ட்டிஷன் தேடி ஏற்படுத்தப்பட்டு பிறகு அந்த சொத்தை வந்து சட்டப்படி பிரித்து கொள்ள முடியும். இப்போது அப்பா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து கூடவோ அல்லது குறைவோ ஒருத்தருக்கு கூடவாகவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் எழுதி கொடுக்குறதுக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஆனால் அப்பா இறந்ததுக்கு பிறகு இந்த 5 ஏக்கர் நிலத்தை வந்து ஈவனாக எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் சரி பங்காக எடுத்துக்கிறது தான் சட்டத்தில் வந்து அதிகாரம் இருக்குது. இப்போ இதில் ஒருத்தர் வந்து என்னுடைய பாகம் எனக்கு வேணாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மனைவியுடைய பாகத்தை வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க வந்து ரிலீஸ் டீட் கொடுக்கணும். அதாவது விடுதலை பத்திரம். இந்த பத்திரத்தின் மூலமாக இந்த மகனுக்கு கொடுக்கலாம், அல்லது 2வது மகனுக்கு கொடுக்கலாம், அல்லது 3வது மகளுக்கு கொடுக்கலாம், அல்லது 5வது மகள், இந்த மாதிரி இவருடைய பாகம் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து இவருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து விடுதலை பத்திரமாக சட்டப்படி பதிவுத்துறை மூலமாக பதிவு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இந்த 5 பேரும் இவருடைய சொத்தை வந்து பிரிச்சுக்கணும் அப்படின்னா சரி பங்காகத்தான் பிரித்து கொள்ள முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த 5 ஏக்கரை வந்து எல்லோருமே சரி பங்காக ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து கொள்ளலாம். இவங்க இந்த வாரிசுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் வந்து கஷ்டப்படுறேன், அதனால் எனக்கு வந்து ஒரு 2 ஏக்கரை கொடுங்க, நான் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கேன், அதனால் எனக்கு வந்து ஒரு 1/2 ஏக்கர் கொடுங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து இவங்களாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு பிறகு சட்டப்படி வாரிசு சான்றிதழின்படி அவங்க வந்து பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இந்த சொத்தை வந்து சரி பங்காகத்தான் பிரிக்கணும் அப்படின்னா சட்டப்படி இந்த 5 ஏக்கரை வந்து எல்லோரும் ஒவ்வொரு ஏக்கராகத்தான் பிரித்து கொள்ள முடியும். இதில் வந்து கூடவோ குறைவோ எழுதிக்கணும் அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா
அதன்படி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஆனால் இந்த அப்பா பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து உங்கள் பேருக்கு கூட்டுப்பட்டாவாக மாற்றினதுக்கு பிறகு இந்த 5 பேரும் சேர்ந்து தான் அந்த பாகப்பிரிவினை பத்திரத்தை வந்து ஏற்படுத்த முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து இந்த மூத்த மகன் மட்டும் பாகப்பிரிவினை பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா இந்த சொத்தை வந்து சட்டப்படி நீங்கள் வந்து பிரித்து கொள்ள முடியாது. இவருடைய ஒப்புதலும் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த 5 பேரும் கையெழுத்து போட்டால் தான் அந்த பாகப்பிரிவினை பத்திரத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும். இப்போது இந்த 4 பேருக்கு தெரியாமல் இந்த 2வது மகன் மட்டும் முழுவதையும் அவருடைய பேருக்கு வந்து பட்டாவோ அல்லது பத்திரமோ மாற்றிக்கிற முடியுமா அப்படின்னா சட்டப்படி மாற்ற முடியாது. அது வந்து சட்டப்படி செல்லாது. இவர்களை எதிர்த்து 4 பேர் இவரை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படின்னா இவர் அபகரித்திருக்கக்கூடிய அந்த சொத்து வந்து செல்லாமல் போயிடும். அதே மாதிரி இந்த அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு அப்பா பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து வேறு ஒரு நபருக்கு உயிலாகவோ அல்லது தான் செட்டில்மெண்ட்டாகவோ கண்டிப்பாக எழுதி வைக்க முடியாது. நீ எல்லோரும் சேர்ந்து, அதாவது இந்த 5 பேரும் சேர்ந்து பிறருக்கு உயிலாக எழுதலாம். அதே மாதிரி பிறருக்கு தான செட்டில்மெண்ட்டாகவும் எழுதி வைக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் 5 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் தான செட்டில்மெண்ட்டாக எழுதிக்கிறலாம். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய இந்த 4 பேருடைய ஒப்புதல், அதாவது இந்த 4 பேருடைய கையெழுத்து இல்லாமல் நீங்கள் ஒரு பேரில் மட்டும் அந்த விடுதலை பத்திரமாகவோ அல்லது உயிலாகவோ அல்லது தான செட்டில்மெண்ட் பத்திரமாகவோ எழுதிக்கிற முடியாது. இந்த 4 பேரும் என்னுடைய பாகம் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த மனைவிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 4 பேரும் ரிலீஸ் டீட், அதாவது விடுதலை பத்திரமாக எழுதி கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த மனைவி பேரில் வந்து அந்த முழு சொத்தும் இவருக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படித்தான் ஒருவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்தை வந்து எப்படி பிரிக்க முடியும், அதே அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த சொத்தை வந்து எப்படி பிரிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.